நிஃப்டியில் இன்றைக்கி என்னோடய லெவலில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்தோம், அப்டேட் பண்ணோம். அந்த வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். நம்ம போட்ட லெவல் கரெக்டாக ஒபே ஆகிருக்கு. எக்ஸ்பைரி டேயில் கூட ஃப்யூச்சர் அப்டேட்ஸுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். என்ன நடந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பார்ப்போம். காலையிலே ஒரு செல்லிங் ப்ரெஷர், காலையிலே நல்ல ஒரு கேப் அப் இருந்தாலுமே ஆனால் நம்ம டார்கெட்டை ஃபஸ்ட் எடுத்ததுமே ரீச் ஆனதுமே அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் தான். நம்ம எக்ஸாக்டாக நம்ம 50% ஃபிபோ லெவலை டச் பண்ணதுமே மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்து நம்ம டார்கெட் ஒன்று அடிச்சிருக்கு. டார்கெட் ரூக் டைப் பண்ணுச்சு, ஆனால் செல்லிங் ப்ரெஷர்னால மார்க்கெட் திருப்பி கீழே வந்துருச்சு. நேற்றோட க்ளோஸோட 7 பாயிண்ட் மேலே தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுன்றது நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, என் லெவலை எப்படி டச் பண்ணியிருக்குன்றதை ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள், மார்க்கெட் செல்லிங்கிறது ஃபஸ்ட் இடத்துலையுமே ஃபுல் செல்லிங் ப்ரெஷர். அந்த 50% ஃபிபோ லெவலை டச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. அந்த ரிவர்ஸில் பார்க்குறப்ப ஃபுல்லாக டச் பண்ணி எத்தனை தடவை டச் பண்ணி அந்த லெவலை ஒரு இதில் பிரேக் ஆனாலுமே ஆனால் அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியல. 26,233 சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கேருந்து திருப்பி ஃபால் ஆயிடுச்சு. ஆனால் எஸ்டர்டே க்ளோஸோட இன்னைக்கு க்ளோஸ் ஒரு 7 பாயிண்ட் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு எப்படி மாறுன்றது தெரில. இன்னைக்கு டாப் கெய்னர் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா 3.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாப் லூசர் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸு 1.26% டிக்ரீஸ் ஆகிருக்கு. பாரத் ஏர்டெலும் 1.5% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் இது இந்தியா விக்ஸ் பார்த்தோம்னா 3.10% ஃபால் ஆகிருக்கு. கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் எடுத்திங்கன்னா 1.28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம கரெக்டாக இதை பார்ப்போம். இந்த ப்ரீமியம் டிகே பாருங்கள், இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ப்ரீமியம் நல்லாவே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாவு அரைச்சிருக்கோம். நல்லா அரைச்சி சடன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் திருப்பி ஃபால் ஆகிருக்கு மார்க்கெட்டு. இந்த இதில் பிசிஆரில் பாருங்கள், புட்கால் ரேஷியோவில் மார்க்கெட்டு ஆரம்பிக்கிறப்போ 1.64 திருப்பி கொண்டு வந்து 1 கொஞ்சம் ஏற்றி அதுக்கப்புறம் அப்படியே இறச்சி இப்போ 1.16 முடிச்சிருக்கான் மார்க்கெட்டை. நாளைக்கு இது 1 இருந்தாவே ஒரு புல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் வழியாக பார்க்குறப்ப, நம்ம இண்டிகேட்டர்ஸ் செக் பண்ணுறப்ப இந்த லெவலில் இருக்குது. இப்போ இந்த இது கிராஸ் ஓவர் நடந்து இந்த ஃபிபோ லெவல் முடிஞ்சு இந்த லெவல் நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானா இல்லையான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும், புல்லாக பீரான்னு. அது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வரும்.